வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரியர் எக்ஸாம் நான் பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபீஸ் கட்டாதவங்களுக்கு கட்டுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட் டேட் அன்றைக்கி பார்த்தா 10/12/2020 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று நைட்டு வந்தது. அதாவது பாருங்கள் 3/12/2020 நேற்று நைட்டு வந்தது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா as the guidelines UGC listed the circular dated 6/7/2020, the university shall complete the examination by the end of semester 2020 in offline pen paper by online blended mode following the prescribed protocols guidelines related to the COVID-19 pandemic. அதாவது என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி யூஜிசியோட வழிமுறைகள் படி 6/7/2020 வழிமுறைகள் விட்டாங்க யூஜிசி. அதன்படி என்ன பண்ணாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி செப்டம்பர் 2020 ஃபைனல் இயர் எக்ஸாம் மட்டும் ஆன்லைன் எக்ஸாம்லேயும் இல்லை ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் இந்த மோட்லேயும் எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு சின்ஸ் த பேண்டமிக் சிச்சுவேஷன் கண்டினியூஸ், இட் ஹேஸ் பீன் டிசைடட் டு conduct the ensuing November-December 2020 end semester examination as protocolled online type as is conducted in the previous terminal semester examination. In this connection, the government have accorded to the necessary permission wide reference cited for the conduct protocols exam online examination. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ November-December 2020 எக்ஸாம் அடுத்த செமஸ்டர் நடக்க போகுது. அதுக்குள்ள ஆன்லைன் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தமிழக அரசும் கவர்மெண்ட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். த கவர்மெண்ட் ஹவ் அக்கார்டட் த நெசசரி பர்மிஷன் பி ரெஃபரன்ஸ் சைட்டட் ஃபார் த கண்டக்ட் ஃபார் த ப்ரோட்டோகால் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட்டும் பர்மிஷன் தந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேரில். செகண்ட் பேரில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோர்சஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ரோல் இன் த கரண்ட் செமஸ்டர் ஆஸ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட் பை த காலேஜஸ். அதாவது கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டாங்க. Similarly, the registration for the arrear courses is being carried out by colleges for the November-December 2020 examination. அதாவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு சிலர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினாங்க, நிறைய பேர் கட்டலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The web portal is now opened for registration for the arrear courses and the colleges are requested to complete the registration process before 10/12/2020 by treating this as urgent. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஃபீஸ் கட்டிட்டாங்க. பட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சிலர் கட்டியிருக்காங்க. பட் கட்டாதவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அவங்க 10/12/2020 கம்பல்சரி ஃபீஸ் கட்டிடுங்க, ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பேரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசைட் த பிரின்சிபல் ஆஃப் காலேஜஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு சென்ட் த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த அரியர் கோர்சஸ் டு த ஆஃபீஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆன் பிஃபோர் 24/12/2020. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காலேஜஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு 24/12/2020 சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ எக்ஸாம் ஃபீஸ் கட்டாதவங்க யாராவது அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டக்ட் பண்ணி அவங்க நேரட்டாக கட்ட சொல்கிறாங்க, இல்லை ஆன்லைன் மூலமாக எப்படியோ கட்டிட்டு அதனால் எக்ஸாம் ஃபீஸ் கண்டிப்பாக கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ எக்ஸாம் நம்மளோட அரியர் கேஸ் நிலுவையில் போயிட்டுருக்கு. அது எப்போ கோர்ட்டில் வழக்குக்கு வரும்னு தெரியல. அது வந்துட்ட பிறகு ஒருவேளை எக்ஸாமே கண்டக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் நடத்துவாங்க. ஆன்லைன் மோடில் நடத்துனாங்கன்னா எம்சிக்யூ கொஸ்டின் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் கட்டிட்டவங்க என்ன இப்போ அகைன் ஃபீஸ் கட்ட வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கட்ட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அரியர் ஃபீஸ் கட்டாதவங்களுக்கான போர்ட்டல் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மார்ச் அதாவது ஏப்ரல் மேலேயே ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. அவங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.